வணக்கம். மறை என்பது வேதம் என்பதாகும். வேத சிவாகமங்கள் தமிழ்மொழி மட்டும் அறிந்தவர்களால் கற்கவும் அறியவும் முடியாது. அதற்கு வடமொழி அறிவு தேவை. எனவே இறைவன் நமது அருளாளர்கள் மூலம் தமிழிலும் வேத சிவாகமக் கருத்துக்களை நமக்கு அருளியிருக்கிறார். அத்தகைய அருளாளர்களது அற்புதமான வாக்குகள் இறையாற்றல் குடியிருக்கும் மந்திரங்கள் ஆகும். அந்த மந்திரங்களுக்கு சக்தி உண்டு. திருஞான சம்பந்த சுவாமிகள், திருநாவுக்கரசு சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசக சுவாமிகள் ஆகிய நால்வரும் சைவ சமய குருமார்கள் ஆவார்கள். அவர்கள் பாடிய அற்புதமான செந்தமிழ் பாக்கள் தமிழ் வேதங்களாகும். அவை அநேக அற்புதங்களை செய்திருக்கின்றன. அப்பாடல்களை நாம் மனமுருகி பாடினால் நல்ல பலனை பெறலாம். உதாரணமாக, திருஞான சம்பந்தப் பெருமான் மந்திரமாவது நீரு என்ற தேவார பதிகத்தினை பாடி கூன்பாண்டியனது வெப்பு நோயை போக்கியுள்ளார். திருநாவுக்கரசு சுவாமிகள் கூற்றாயினவாறு என்ற பதிகத்தை பாடி தனக்கு இறைவனால் கொடுக்கப்பெற்ற சூளை நோயை, அதாவது வயிற்று வலியை போக்கிக் கொண்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எற்றான் மறக்கேன் என்று திருப்புக்கொழியூர் அவிநாசியிலுள்ள சிவபெருமான் பாடி முதலை உண்ட பாலகனை பல வருடங்கள் கழித்து உயிர் பெற்று எழச் செய்திருக்கிறார். மாணிக்கவாசக சுவாமிகள் திருச்சாழல் என்ற திருவாசக பகுதியினை பாடி வாய்ப்பேச இயலாத பெண்ணை பேசச் செய்திருக்கிறார். அப்பாடல்களில் உள்ள தெய்வ சக்தி நம்மை இறையாற்றலுடன் தொடர்பு படுத்துகிறது. நம் குறைகளை இறைவனிடம் எடுத்து கூறுகிறது. நமது மனநிலையை சரி செய்கிறது. நம்மை திருத்தி தெய்வ நிலைக்கு உயர்த்துகிறது. நமது விதியின் வலியை குறைக்கிறது. நமது தவ வலிமைக்கு தக்க நமது தீய விதியை நல்ல விதியாக மாற்றுகிறது. ஆகையால் தேவாரப் பாடல்களை நம்மால் இயன்றவரை இசையுடன் பாடினாலும், இசை கற்ற வல்லவர்கள் சொல்ல கேட்டு உகந்தாலும், நாம் பல பிறவிகளில் செய்து வந்த வினை தொகுதியினால் ஏற்பட்ட புண்ணிய பாவ மூட்டையாம் சஞ்சித வினையும் தொலையும். அந்த மூட்டையிலிருந்து இந்த பிறப்பில் நாம் அனுபவிப்பதற்காக இறைவனால் வகுக்கப்பெற்ற இன்ப துன்பமாகிய பிரார்த்த வினையும் நம்மை வாதியாது, அதாவது வருத்தத்தை தராது. இப்பொழுது செய்யும் ஆகாமிய வினையும் நாம் சதா இறை சிந்தனையிலேயே இருப்பதால் மறுபிறவிக்கு பதிவாகாது. எனவே இறையாற்றல் குடியிருக்கும் மந்திரங்களான தேவாரத்தையும் திருவாசகத்தையும் ஓதி நாம் வாழ்வில் நம்முடைய வினைகளை தீர்த்து கொள்ளலாம். நன்றி.